ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். எஸ்தர் காலத்தில் யூதர்கள் எல்லாம் ஆதார் என்கிற மாதத்தில் அவர்கள் எல்லா 127 நாடுகள் இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரே நாளிலே அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவர்கள் பொருட்கள் சூறையாடப்பட வேண்டும் என்று ஆமான் மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். ஆனால் நடந்தது என்ன? மொர்தெகாய், எஸ்தர் போன்ற பரிசுத்தவான்கள் யூதர்கள் எல்லாரும் 3 நாள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த சட்டத்தையே மாற்றி போட்டார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாளில் அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நாளிலே ஆமானும் அவனுக்கு துணை போன அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் அந்த நாளில் கொல்லப்பட்டார்கள். அருமையானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை ஆபத்து நேரத்தில் தேடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே விடுவிக்கப்பட்ட நாம் கர்த்தர் செய்த நன்மைக்காக அவரை தோத்திரம் பண்ணி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று அறிவிப்பேன் என்று வாக்குறுத்தார். ஆகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நாம் யோசித்து பார்க்க முடியாத, நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் மகா பெரிய வல்லமையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அருமையான விசுவாசிகளை கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். டெய்லி தினந்தோறும் அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துக்குள் வாருங்கள். என்றோ ஒரு நாள் ஜெபித்தேன், தேவைக்காக ஜெபித்தேன், கஷ்டம் வரும்போது ஜெபித்தேன், எனக்கு துன்பம் வரும்போது ஜெபித்தேன், வியாதி வரும்போது ஜெபித்தேன். இல்லை, தினந்தோறும் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், தேடுங்கள், ஜெபியுங்கள். அருமையானவர்களே, ஏசாயா 45:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவே ரட்சிக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய அனைத்து தேசத்து மக்களும், அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார். எபேசியர் 6:18